ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் அலாட். சரி வாங்க இதே கடை வீடியோக்குள்ள போயிடலாமா? ஜெச்சி அம்மா அப்பா என்ன நம்பிதான் அமைச்சிருக்காங்க. நீ பொறுமையா பார்த்து விளையாடணும், ஓகேவா? சரி, நான் கையை பொறுமையா இங்க பார்த்து விளையாடு. நீ அதுல கண்ணா அண்ணா அண்ணா இது ரொம்ப போர் அடிக்குது. நான் வேற போய் விளையாடுறேனா? பாப்பா அம்மா அப்பா என்ன நம்பிதான் அமைச்சிருக்காங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? நம்ம 2 பேரும் ஒன்னாதான் போகணும், ஒன்னாதான் விளையாடணும், ஒன்னாதான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. பாப்பா பத்திரமா விளையாடு பாப்பா, கேர்ஃபுல். ஐ ஜாலி ஜாலி, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐயா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. அம்மா அம்மா, ஐயோ டச்சி, எதிரி அது எது பண்ணல. அம்மா கால தூக்கவே முடியலையே. அம்மா வலிக்குதே. ஒண்ணும் இல்ல. இதே மாதிரிதான் ஜெட்சி பைபிள்லயும் ஒரு இன்சிடென்ட் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அது 2வது பையன் அவங்க அப்பா பேச்சு கேட்காம வேற ஊருக்கு போய் நிறைய பாவம் பண்ணி நிறைய கெட்ட பழக்கம் பண்ணாங்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட வரும்போது அவங்க அப்பா திரும்பி மொத்த லவ்வோட அன்போட அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. இதே போலதான் பைபிள்லயும் ஒரு வசனம் இருக்கு. மனுஷனின் அன்பு மாறினாலும் தேவனின் அன்பு மாறவே மாறாது. ஓகேவா ஜெட்சி? ஏசப்பா நம்மளுக்கு இந்த வசனம் கொடுத்ததுக்காக ப்ரேயர் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் அன்புள்ள இயேசுப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுக்கு இந்த நல்ல வசனம் கொடுத்ததுக்காக நன்றி. நீங்க எங்க மேல எவ்வளவு லவ்வா இருக்கீங்கன்னு நாங்க இந்த வசனத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜெட்சி மேல மட்டும் ஏசப்பா அன்பா இல்ல, உங்க மேலயும் தான் அன்பா இருக்காங்க, ஓகேவா? நாளைக்கு நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட பாக்குறோம். Until then, நான் உங்க ஜெக்சன். நாங்க ஜெட்சி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.